வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். லோக் ஆயுக்தா தலைவர் உறுப்பினரை நியமித்த அரசாணையை ரத்து செய்ய கோரும் வழக்கு. தமிழக அரசு 29ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரஃபேல் ஊழல் விவகாரத்தில் பிரதமர் மோடியை விமர்சித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் வருத்தம் தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி. இருநூற்று பேர் பலியான இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 27 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது. இலங்கை தவ்ஹீத் ஜமாத் தீவிரவாத அமைப்பு காரணம் என வெளிநாட்டு புலனாய்வு பிரிவு அறிக்கை. அரசு ஊழியர்கள் நேர்மையாக பணியாற்றினால் லஞ்சம் என்ற சொல் இருக்காது என ஆளுநர் கருத்து. நுகர்வோருக்கான உரிமை, சட்டம், கல்வி ஆகியவற்றை அதிகளவில் விவாதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மங்களூர் துர்கா பரமேஸ்வரி கோவில் திருவிழாவில் பக்தர்கள் நூதன முறையில் வழிபாடு. கிராம மக்கள் திரண்டு தீப்பந்தங்களை ஒருவர் மீது ஒருவர் வீசி எறிந்து கொண்டாட்டம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். லோக் ஆயுக்தா தலைவர் உறுப்பினர்கள் நியமனத்துக்கு தடை கோரிய வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கும் அதிகாரம் படைத்த லோக் ஆயுக்தா அமைப்பின் நடுவராக தேவதாசும், நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஜெயபாலன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோரும், நீதித்துறை சாராத உறுப்பினர்களாக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி ராஜாராம், மூத்த வழக்கறிஞர் ஆறுமுகம் ஆகியோரும் நியமிக்கப்பட்டனர். இவர்களில் ராஜாராம், ஆறுமுகம் ஆகியோரின் நியமனத்துக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்தது. இதையடுத்து தேவதாஸ், ஜெயபாலன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் லோக் ஆயுக்தா தலைவர் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் கலந்தாலோசிக்காமல் லோக் ஆயுக்தா குறிப்பிட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கை ஏப்ரல் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். மெரினா கடற்கரையில் ஜெயலலிதா நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு 50 கோடி ரூபாய் செலவில் நினைவிடம் கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. குற்ற பின்னணி உடைய ஜெயலலிதாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து உச்சநீதிமன்றத்தில் நினைவிடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ரவி என்பவர் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ரஃபேல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது விமர்சனம் செய்த ராகுல் காந்தி அது தொடர்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். மக்களவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஃபேல் விமானம் ஒப்பந்தத்தில் பிரதமர் மோடியை தொடர்புபடுத்தி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்திருந்தார். வழக்கு நிலுவையில் இருக்கும்போது ரஃபேல் விமான ஒப்பந்தத்தில் ஊழல் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி கூறுவதை கண்டிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து இன்று ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது ரஃபேல் விவகாரம் குறித்து பேசியதற்கு வருத்தம் தெரிவித்த ராகுல் காந்தி ஒரு வேகத்தில் தாம் அவ்வாறு பேசிவிட்டதாகவும் இனி அவ்வாறு பிரச்சாரத்தில் பேச மாட்டேன் எனவும் உறுதியளித்தார். மேலும் ராகுல் காந்தி அளித்த விளக்கத்தில் தனது பேச்சை அரசியல் எதிர்க்கட்சிகள் தவறாக திரித்து கூறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
டெல்லி மக்களவைத் தேர்தலில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருக்கும் காங்கிரஸ் 6 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. 7 மக்களவை தொகுதிகளை கொண்ட டெல்லியில் 6 மக்களவை தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளது. அதில் டெல்லி மக்களவை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் அஜய் மக்கான் போட்டியிடுகிறார். வடகிழக்கு டெல்லி தொகுதியில் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சர் ஷீலா தீட்சித் போட்டியிடுகிறார். இது தவிர சாந்தினி சவுக் தொகுதியில் ஜே.பி. அகர்வால், கிழக்கு டெல்லியில் அரவிந்தர் சிங் லவ்லி, வடமேற்கு டெல்லி தனி தொகுதியில் ராஜேஷ் லிலோத்தியா, மேற்கு டெல்லியில் மகாபால் மிஸ்ரா ஆகியோர் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சந்தினி சவுக் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று கூறி வந்த காங்கிரஸ் முன்னாள் அமைச்சர் கபில் சிபிலுக்கு சீட்டு ஒதுக்கப்படவில்லை. 7 தொகுதிகளை கொண்ட டெல்லியில் 6ஆம் கட்டமாக மே 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக மாநிலம் மங்களூர் துர்கா பரமேஸ்வரி கோவில் திருவிழாவில் பக்தர்கள் தீப்பந்தங்களை வீசி எறிந்து புதுமையான நிகழ்ச்சி நடைபெற்றது. கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள கட்டீல் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் ஆண்டுதோறும் 8 நாட்கள் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டும் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று அக்னி கேலி என்கிற நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் பங்கேற்ற பக்தர்கள் 2 பிரிவாக பிரிந்து சண்டையிடுவது போல் ஒருவர் மீது ஒருவர் தீப்பந்தங்களை வீசி எறிந்தனர். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலுக்கு இலங்கை தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பே காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையில் தேவாலயங்கள் மற்றும் நட்சத்திர ஓட்டல்கள் என 8 இடங்களில் நடைபெற்ற வெடிகுண்டு தாக்குதலில் 290க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்திற்கு உலக நாடுகள் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலுக்கு தேசிய தவ்ஹீத் ஜமாஅத் அமைப்பே காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தாக்குதலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 27 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. தாக்குதலை முன்னிட்டு நேற்று இலங்கையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் திடீரென இன்று காலை அந்த தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதே சமயம் சமூக வலைதளங்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்த விவரமான அறிக்கை கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தாக்குதல் சம்பவம் குறித்து நாடாளுமன்ற சிறப்பு கூட்டம் நாளை நடைபெறும் என அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த இந்தியர்கள் 6 பேரின் உடல்களை சொந்த ஊருக்கு கொண்டுவர இந்தியா நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கையில் கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு ஆகிய நகரங்களில் 3 தேவாலயங்களிலும் கொழும்பில் உள்ள 3 ஆடம்பர விடுதிகளிலும் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன. இவற்றில் 290 பேர் உயிரிழந்தனர். 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்நிலையில் இந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்த ரசீனா, லட்சுமி, நாராயண், சந்திரசேகர், ரமேஷ் ஆகியோர் இந்தியர்கள் என தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ரசீனா கொழும்பின் சாங்கிரிலா விடுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் பலியானார். அவரது உடலை சொந்த ஊருக்கு கொண்டு வரும் முயற்சி நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பாக கொழும்பில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நேற்று நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அனுமந்தராயப்பா, ரங்கப்பா ஆகியோரும் உயிரிழந்ததாக வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் டுவிட்டரில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபரும் தெலுங்கு தேச கட்சி பிரமுகருமான சுரேந்திர பாபு மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேரும் சாங்கிரிலா விடுதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளனர்.
இலங்கையில் நேற்று 8 இடங்களில் தொடர் குண்டுவெடிப்பு நடைபெற்ற நிலையில் கொழும்பு விமான நிலையம் அருகே சக்தி வாய்ந்த வெடிகுண்டு ஒன்றை கைப்பற்றிய போலீசார் அதனை செயல் இழக்க செய்தனர். இலங்கை தலைநகர் கொழும்புவில் நேற்று 3 கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் 4 ஓட்டல்கள், குடியிருப்பு வளாகம் என 8 இடங்களில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 215 பேர் உயிரிழந்தனர். 450க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த நிலையில் மேலும் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் தீவிர போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முக்கிய இடங்களில் போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்புவின் கட்டுநாயக்க விமான நிலையம் அருகே போலீசார் நடத்திய சோதனையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதனை மீட்ட போலீசார் வெடிகுண்டு நிபுணர்களின் உதவியோடு செயலிழக்க செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்கள் நேர்மையாக பணியாற்றினால் லஞ்சம் என்ற சொல் இருக்காது என ஆளுநர் பன்வாரிலால் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் இந்திய பொதுப்பணிக்கான கல்வி நிறுவனம் சார்பாக நுகர்வோருக்கான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கருத்தரங்கின் முதல் நாளில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர் நுகர்வோருக்கான உரிமை, சட்டம், கல்வி ஆகியவற்றை அதிக அளவில் விவாதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய ஆளுநர் அரசு ஊழியர்கள் நேர்மையாக பணியாற்றினால் லஞ்சம் என்ற சொல் இருக்காது எனவும் குறிப்பிட்டார். ஒடிசா மாநிலம் பூரி மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு பூரி ஜெகநாத் கோவில் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். ஒடிசா மாநிலத்தில் சம்பல்பூர், கியோஞ்சார், தென்கானல், கட்டாக், பூரி, புவனேஸ்வரம் ஆகிய 6 மக்களவை தொகுதிகளுக்கும் அவற்றுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ளது. இந்த தொகுதிகளில் நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. பூரி தொகுதி பாஜக வேட்பாளர் சம்பித் பத்ரா தனது பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு ஜெகநாதர் கோவில் முன் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கிய காட்சி இணையதளங்களில் பரவி வருகிறது. தஞ்சாவூர் அருகே கடந்த 2017ஆம் ஆண்டு சிறுவன் கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி அரவிந்துக்கு ஆயுள் தண்டனை விதித்து கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. தஞ்சாவூர் பாப்ப நகர் விரிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவக்குமார். இவரது 2வது மகன் கிஷோர் கடந்த 2017ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் காணவில்லை. இதுகுறித்து சிவக்குமார் அந்த பகுதி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். சந்தேகத்தின் பேரில் அரவிந்த் என்பவர் மேற்கொண்ட விசாரணையில் நான் புகைப்பிடித்துக் கொண்டிருந்ததை கிஷோர் பார்த்ததாகவும் இதனை என்னுடைய பெற்றோர்களிடம் சொல்லிவிடுவேன் என கூறியதால் ஆத்திரமடைந்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டார். மேலும் சிறுவன் உடலை அந்த பகுதியில் புதைத்து விட்டதாக கூறினார். பின்னர் சிறுவன் உடலை தோண்டி எடுத்த போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வழக்கு தஞ்சை கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கு விசாரணையில் கொலையாளி அரவிந்துக்கு ஆயுள் தண்டனையும் 20,000 அபராதமும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சென்னை அடையாறு முதல் திருவான்மியூர் வரை வங்கக்கடல் 1 மீட்டர் உயர்ந்து 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆக்கிரமிக்கும் என அண்ணா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. ஐக்கிய அரபு பல்கலைக்கழகமும் அண்ணா பல்கலைக்கழகமும் இணைந்து ஆய்வு ஒன்றை நடத்தியது. இதற்காக பக்கிங்ஹாம் கால்வாய், அடையாறு ஆறு, முட்டைக்காடு ஆகிய இடங்கள் உட்பட 30 இடங்களில் ஆழ்துளை இடப்பட்டது. இதன் மூலம் கடல் மட்டம் எவ்வளவு உயரத்துக்கு அதிகரிக்கும் என கணக்கிடப்பட்டது. இந்த ஆய்வின்படி ஆண்டுக்கு 2 மில்லிமீட்டர் என்ற அளவில் வங்கக்கடல் மட்டம் உயரும் என தெரியவந்துள்ளது. 2100ஆம் ஆண்டில் சென்னை அடையாறு முதல் திருவான்மியூர் வரை வங்கக்கடல் 1 மீட்டர் அளவுக்கு உயர்ந்து 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆக்கிரமிக்கும் என்ற திடுக்கிடும் தகவல் அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. குளோபல் வார்மிங் காரணமாக இமயமலை பனிப்பாறைகள் உருகி வருகின்றன. இதனால் கடல் மட்டம் உயர்ந்து வருகிறது. கடந்த 50 ஆண்டுகளில் 3.6 மில்லிமீட்டர் அளவு வங்கக்கடல் உயர்ந்துள்ளது. மற்ற கடல்களை விட வங்கக்கடல் மட்டம் வேகமாக உயரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
டெல்லி தேர்தல் ஆணையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனி கட்சியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் சில நாட்களுக்கு முன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்திய தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனி கட்சியாக பதிவு செய்யப்படும் என்றும் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் அறிவித்தார். இதனையடுத்து டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் அலுவலகத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை தனி கட்சியாக பதிவு செய்ய வேண்டும் என தினகரன் விண்ணப்பம் அளித்துள்ளார். இந்த நிலையில் அமமுக தனி கட்சியாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அமமுக தொண்டர்கள் உற்சாகத்துடன் தனி கட்சியாக பதிவு செய்யப்பட்டதை வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். டிடிவி தினகரன் அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக அந்த அடிப்படையிலே தனது கட்சியை பதிவு செய்வதற்கான விஷயங்கள் முன்னெடுத்து அவர் உரிய மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார். இந்திய தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் கொடுத்து அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்களோ அதில் என்னெல்லாம் விஷயங்கள் ஒரு கட்சியாக பதிவு செய்வதற்கு என்ன ஆவணங்கள், என்ன அஃபிடவிட்ஸ் இருக்கணும், என்ன பணம் டிடியாக கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வைத்து கட்சியினுடைய கொள்கைகள் என்ன, நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அதை ஒரு ஆவணமாக பதிவு செய்து அந்த ஆவணங்களை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கோம். அந்த அடிப்படையில் உரிய விசாரணைக்கு பரிசீலனைக்கு பிறகு அவங்களை மீண்டும் எங்களை அழைப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம். தமிழகத்தில் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அமமுக வெளியிட்டுள்ளது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சூலூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுகுமார் போட்டியிடுவார் என குறிப்பிட்டுள்ளது. அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக சாகுல் அமீது போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒட்டப்பிடாரம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தினகரன் அணியில் சேர்ந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சுந்தரராஜ் மீண்டும் களமிறக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மேலும் 3 மாதம் அவகாசம் தேவை என உச்சநீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த கோரி வழக்குரைஞர் ஒருவர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி மனு தாக்கல் செய்தார். அதில் தமிழகத்தில் உள்ளாட்சி பொறுப்புகள் கடந்த 2016 அக்டோபர் 24ஆம் தேதி முதல் காலியாக உள்ளதால் 10 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான அறிவிப்பை வெளியிட தமிழக தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணையில் அடுத்தடுத்து தமிழக அரசு கேட்டுக் கொண்டதற்கு இணங்க 3 முறை 4 மாத கால அவகாசம் அளித்த உச்சநீதிமன்றம் இனி அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த மேலும் 3 மாதம் அவகாசம் தேவை என உச்சநீதிமன்றத்தில் தமிழக தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. சென்னையில் 3 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து சுழற்சி முறையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாக காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பாதுகாப்பு குறித்து மாநகர காவல் ஆணையர் ஏ.கே. விஸ்வநாதன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறை 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், 1500 போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். இந்த தெற்கு பாராளுமன்ற தொகுதிக்கான இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இங்கே இந்த கவுண்டிங் சென்டர் பாதுகாப்பு சம்மந்தமாக ஆய்வு செய்ய இங்கே வந்திருக்கோம். இந்த கவுண்டிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் ஒவ்வொரு கவுண்டிங் சென்டருக்கும் குறைந்தபட்சம் 500 பேர் 3 ஷிஃப்ட்டில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இங்கு 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் முல்லைப் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து துவங்கியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். முல்லைப் பெரியாறு அணை பகுதியில் மழை இல்லாததால் கடந்த 1 மாத காலமாக அணைக்கு நீர்வரத்து இல்லாமல் இருந்தது. இதனால் அணையின் நீர்மட்டமும் 112 அடிக்கு கீழாக சரிந்தது. முல்லைப் பெரியாறு அணையை பொறுத்தவரை 108 அடி கீழ் உள்ள தண்ணீரை எடுத்து உபயோகப்படுத்த முடியாது என்பதால் வெறும் 4 அடி நீர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களாக முல்லைப் பெரியாறு நீர்பிடிப்பு
நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளது. அணையிலிருந்து தேனி மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 100 கன அடி நீர் திறந்து விடப்படுகிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 112.24 அடியாகவும் அணையின் நீர் இருப்பு 1264 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. ஒரு மாதத்திற்கு பிறகு அணைக்கு நீர்வரத்து துவங்கியுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியில் உள்ளனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வேண்டும் என்று அனைவரும் எதிர்நோக்கியுள்ளனர். இலங்கை குண்டுவெடிப்பை தொடர்ந்து நாகை வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இலங்கையின் தலைநகரான கொழும்புவில் நேற்று தேவாலயம் மற்றும் ஓட்டல்களில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு சம்பவங்களில் சுமார் 290 பேர் பலியாகினர். இச்சம்பவம் உலகம் முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து தமிழக தேவாலயங்களிலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயம் அமைந்துள்ள நாகை மாவட்டத்தில் மாவட்ட காவல்துறையின் சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது எனவும் பக்தர்கள் முழு சோதனைக்கு பின்னரே ஆலயத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர் எனவும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. கோடியக்கரை கடற்பகுதி மற்றும் வனப்பகுதிகளில் 19 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு கடலோர பாதுகாப்பு குழுமம் சார்பில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று தூத்துக்குடியிலும் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் நவீன் தலைமையில் கடற்பகுதியில் 2ஆம் நாளாக சிறப்பு உதவி ஆய்வாளர் டோமிலன் மற்றும் காவலர்கள் கடலில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். தீவிரவாத அமைப்புகள் கடல் வழியாக ஊடுருவதை தடுக்கும் வகையில் வான்தீவு, காசுவாரி தீவு, பாண்டியன் தீவு ஆகிய தீவுகள் தீவிர ரோந்து கண்காணிப்பின் கீழ் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் சரக்கு வேன் ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் மதுரையில் இருந்து கரூரை நோக்கி சரக்கு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. வேடச்சந்தூர் அருகே விருதலைப்பட்டி என்னுமிடத்தில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்த வேன் முன்னே சென்ற கண்டெய்னர் லாரியை முந்தி செல்ல முயன்றபோது நிலை தடுமாறி லாரியின் பின்பக்கம் மோதியது. இந்த விபத்தில் சரக்கு வேனை ஓட்டி வந்த கப்பலூரை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து நடந்த உடனேயே லாரி ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக தெரிகிறது. விபத்து குறித்து அப்பகுதி பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் கண்டெய்னர் லாரியில் சிக்கியிருந்த ஸ்ரீராமின் உடலை மீட்டு வேடச்சந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள கூம்பூர் காவல்துறையினர் தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இந்த விபத்தினால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மும்பையில் வணிக வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மும்பையின் கிராஃபோர்ட் மார்க்கெட் பகுதியில் அப்துல் ரகுமான் தெருவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் திடீரென தீப்பிடித்தது. இதை அறிந்ததும் அங்கிருந்த ஊழியர்கள் உடனடியாக கட்டடத்தை விட்டு வெளியேறி உயிர் தப்பினர். தீப்பிடித்த கட்டடத்தின் அருகில் உள்ள மற்ற கட்டடங்களில் இருந்த ஆட்களும் வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு படையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன.